ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல சுவையான மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு தடவை இந்த மாங்காய் பச்சடியை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த மாங்காய் பச்சடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். மாங்காய் பச்சடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாங்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு பெரிய சைஸில் ஒரு மாங்காய் எடுத்துக்கோங்க. இது கிராம் கணக்கில் ஒரு 300 கிராம் இருக்கும். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மாங்காயை எடுத்துக்கோங்க, அப்போ தான் பச்சடி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாங்காயில் உள்ளே இருக்கிற விதையை எடுத்துட்டு தோலோடு கட் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு தோல் வேண்டாம் அப்படின்னா தோலை சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடுங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் இதில் 2 காஞ்ச மிளகாய், அப்புறம் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயை சேர்த்துடலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு மீடியம் ஹீட்லேயே மாங்காயை வதக்கி விடுங்க. அப்போ சீக்கிரமாகவே மாங்காய் நல்லா வெந்து வந்துடும். ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா மாங்காய் நல்லா மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதை கலந்து விடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மாங்காய் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவு வெல்லம் சேர்த்துட்டு வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ மாங்காய் பச்சடி திக்காக ஆரம்பிச்சிருச்சு. வெல்லம் கரைஞ்சி இந்த மாதிரி கிரேவி பதத்துக்கு இருக்கணும். அவ்வளோதாங்க, நம்ம மாங்காய் பச்சடி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நீங்களும் இந்த மாங்காய் பச்சடியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.